லூசு. ஹலோ கடவுளே. ஹலோ கிரீன் ஷர்ட். ஐயோ லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? இப்ப தெரியுதா? ஒருத்தங்கள பார்த்து ஒருத்தங்க பயந்து ஓடுனா எப்படி இருக்குன்னு இப்ப தெரியுதா? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இப்ப ஒன்றும் பயம் கிடையாது. பயம் இல்லன்ட்டு அப்படியே பின்னாடி போறீங்க. என் கூட காஃபி சாப்பிட வரீங்களா? ஓ எஸ். உங்க பேர் என்ன? மைதிலி. என்னை காதலி. ஹலோ. ஹலோ படத்தோட பேருங்க. ஷோ. உங்க பேர் என்ன? என் பேரு மதன் குமார். வேணா மதன் கூப்பிடுங்க. ஏங்க சின்ன வயசுல 2 முட்டை அப்படியே கடிக்காம முழுங்கிட்டீங்களா? இல்லையே. இல்ல ரெண்டும் இங்க கண்ணா வந்து நிக்குதே, அதான் கேட்டேன். ஹலோ இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஹலோ ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க பிபி பேஷண்ட் மாதிரி இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யார் டென்ஷன் ஆனா? இது டென்ஷன் தானே. இப்ப பாத்தீங்களா யாரு டென்ஷன் ஆனா? அடேங்க அப்பா, என்ன சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றீங்க? ஆமா நம்ம காபி சாப்பிட தானே வந்தோம். நான் போய் காபி வாங்கிட்டு வரேன். இந்த ரேப் நடந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கலாமா வேணாமா? ஏற்கனவே நம்மள லூஸ் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப இதை பத்தி வர என்கிட்ட கேட்டேன், நம்மள முழு லூஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணி காலேஜ் பூரா சொல்லிடுவான். நான் வேணாம். இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. நம்ம வேற ஏதாவது பேசுவோங்க. சாரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். பேரண்ட்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. எனக்கு அங்க போக பிடிக்கல. எனக்கு மெட்ராஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏங்க நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இவன் எதுக்கு லவ் பண்றீங்களாலாம் கேக்குறான். ஒருவேளை நம்ம யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி டக்குன்னு கை பிடிச்சாலும் பிடிச்சிருவான். மோசமான ஆளு. வேணாம், நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிடலாம். அதான் நல்லது. ஒரு கேள்வி கேட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. ஏங்க இத்தனை ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? ஹலோ இங்க பாருங்க, நான் லவ் பண்றேன். ஐ ஹேவ் a boyfriend. வெரி குட். எல்லாரும் லவ் பண்ணும். ஐ அம் ஹாப்பி யூ ஹேவ் a boyfriend. என்ன அவன் நம்ம அப்படி நினைச்சா இவன் எப்படி பேசுறான்? ஒருவேளை அவன் நல்லவனா இருப்பானோ? சரி டைம் ஆயிடுச்சு, அப்ப நான் கிளம்பட்டா? ஆமா இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. பாத்தீங்களா இப்படி பயப்படுறீங்க? பயப்பட மாட்டேன் தானே சொன்னீங்க. சாரி. இங்க பஞ்சர் பாண்டியாருங்க. நான் தான் பஞ்சர் பாண்டியன். என்ன சைக்கிள் வருமா? கூப்பிட்டு பாரு, வந்தா கூட்டிட்டு போ. அட நல்லா போகுமான்னு கேட்டேனே. அட என் கடையில சைக்கிள் போற மாதிரி வேற எந்த கடையிலும் போகாது. போன மாசம் 2 சைக்கிள் போச்சு, இன்னும் வரவே இல்ல. பாண்டியண்ணே சைக்கிள் எடுத்துக்குவா. எடுத்துக்கடா. சீட் ஆடுதுனே. அசம்பிளியில ஆடுற சீட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறானுங்க. சைக்கிள் சீட்டை ஒன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? தள்ளிட்டு போ, முடியலன்னா கைத்தடி மாதிரி ஊனிட்டு போடா. அண்ணா சைக்கிள் எடுத்துக்கோண்ணே. எடுத்துக்கடா. என்ன லைட் இல்ல? இந்த எரியுது பாத்துட்டு போடா. அண்ணா சைக்கிள்ல லைட் இல்லண்ணே. நீ குடுக்குற வெங்காய காசுக்கு லைட்டு ஃபேன் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களா? எடுத்துட்டு போங்கடா. அண்ணா பெல்லு கூட இல்லண்ணே. இந்தா இதுதான் பெல்லு, தட்டிக்கிட்டே போ. சரிண்ணே. சொல்லு போன்னு சொல்லு. போடா. பாண்டியண்ணே என்னடா? 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகை எவ்வளவு? 3 ரூபாடா. பக்கத்துல கண்ணப்ப கடையில 2 ரூபாய்க்கு தரானே. அவங்ககிட்டயே போய் எடுத்துக்க. அவங்ககிட்ட சைக்கிள் இல்லையே. அப்ப என்கிட்ட சைக்கிள் இல்லாதப்ப வா, நான் 1 ரூபாய்க்கு தரேன். எதுக்குன்னு எதுக்கு போய் மண்டை உடைச்சு போடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்கடா. ஹலோ நான் மதன் பேசுறேன். மாமா கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம். பாண்டியண்ணே மெட்ராஸ்ல இருந்து போனேன். நம்ம ஊர்ல இருந்து போன என்னடா ஆச்சு? சொல்லுப்பா. நம்ம அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா என்ன கடையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, கடைக்கு வெளியில வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். சரி ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ஊர் மோசமான ஊருப்பா. சைக்கிள் எடுத்து அப்படியே கொண்டு போயிடறானுங்கப்பா. பாத்தீங்களா, அதுக்கு தான் மெட்ராஸ் வாங்கன்னு சொன்னேன். ஐயோ சைக்கிள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஊரே போதும், மெட்ராஸ் வேண்டாம்ப்பா. சரி. அப்புறம் உன் ஆடிட்டு தொழில் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா தான் மாமா போயிட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு? காலையில இருந்து 2-3 தடவை வாமிட் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் ராத்திரி சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்யா. ஐயோ இது அது இல்ல, அதுவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதுவானா? ரேப் டி. அன்னைக்கு கணவன் தரடி சொன்ன. இப்போ என்ன பண்றது? நான் உடனே வரேன். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிடலாம். நீ ரெடியா இரு.
சரி அப்ப அந்த ஃபைல்லாம் நாளைக்கு தர சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அம்மா மியூசிக் காலேஜ்லாம் போறியா? ஐயோ அதையும் கேக்குற. அங்க ஒரு லூஸ் இருக்கு. பயமா இருக்குடி. டென்ஷன் ஆகாதடி, ஒண்ணும் இருக்காது. ரிப்போர்ட் வந்துச்சு. எங்க இருக்கு ரிப்போர்ட்? எங்க? இந்த பாருமா, இதோட 105 தடவை கேட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆயிரும். அனாவசியம் என்ன டென்ஷன் பண்ணாத. உட்காருமா. சும்மா தேஞ்சு ஹலோ மைத்ரி. இதுவா கொடுத்து விடுவா. இந்தம்மா உங்க ரிப்போர்ட். ஆள விடுங்க. மைத்ரி குடுறி. என்னடி வந்திருக்கு ரிப்போர்ட்ல? என்னடி வந்திருக்கு சொல்லு. பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீ பிரெக்னன்ட் ரீ. பிரெக்னன்ட்டா? ஏய் மைத்ரி. மைத்ரி என்னமாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த தண்ணி குடுமா. மைத்ரி இந்தா. அம்மா மாசமா இருந்தாலே தலை சுத்தல், மயக்கம், வாந்தி இதெல்லாமே வர்றதாமா. இத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா, சகஜம்தான். எந்திரிமா, எந்திரி. ஐயோ பயப்படாதம்மா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா வாய்க்கு ருசியா புளிப்பா எதனா சாப்பிடுமா. போமா, கூட்டு போமா. நீ தனியா வந்து உங்க வீட்டுக்காரர் வரல? ஏய் போய் இவர்தானா? என்னாச்சு? ஏன் அழுகுற? பிரெக்னன்ட்டா? இல்ல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும். ஆனா நீ இவ்ளோ ஸ்பீடா இருப்பன்னு நான் நினைக்கல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? அப்புறம் இது எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னது? மகா புள்ளதாச்சி நானா? என்னடா சொல்லுத? ஏய் இந்த வீச்சர்வா வேலைச்சான் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்னடா ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? என்னடா ரிப்போர்ட் கொடுங்க. நடத்துறீங்க? என்னங்க? அத்தா மைதிலி அழுகாதம்மா. டேய் என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கான்னு ஊரை கூட்டி கடா வெட்டி என் குலதெய்வ கற்பண்ணசாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு நான் வந்திருக்கேன்டா. ஆனா நீ சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. எப்படிடா? ஐயா. நீ யார் நடுவுல? உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு? ஒரு நிமிஷம் கொடுங்க ஐயா. உங்க மக மைத்திலி முழுவாம தான் இருக்காங்க. என்னவே சொல்லுத? இங்க பாருங்கய்யா, உங்க மக பேரும் மைத்திலி தான். அதோ நிக்கிறாங்களே அவங்க பேரும் மைத்திலி தான். ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்தாங்க புடிங்க. அப்படினா என் பொண்ணு புள்ளதாச்சி தானா? உங்க பொண்ணு புள்ளத்தாச்சி தான். ஆஹா ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும். முதல்ல போய் சட்டைய போடுங்க. சட்டையா? ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ நீ பிரெக்னன்ட்லாம் இல்ல. இந்தா புடி. சும்மா 999 டென்ஷன் ஆகாம யோசிக்க கத்துக்கோ. கூட்டு போங்க. என்ன திடீர்னு கல்யாணம் சொல்ற? ஆமா, அதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? என்னமோ நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. இப்ப என்ன சொல்ல வர? இவ்வளவு நாளா ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப என்ன கட் பண்ணி விட்டு போற அவ்வளவுதானே? ச்சே நத்திங் யா. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் துபாய் போயிடுவான். ஐ கான்ட் கோ டு துபாய். நான் இங்க தான் இருப்பேன். ஆல்வேஸ் we can have fun. ஜாலியா இருக்கலாம். ஹலோ சரியா கேட்டுடா. கொஞ்சம் நேரம் நான் வெளியே வந்துட்டேன். ஹலோ. ஹாய். கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா தேங்க் யூ. ஹூ இஸ் திஸ்? நான் யாருங்கிறது இருக்கட்டும். முதல்ல உன் முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் யாரு?
ஹலோ ஹூ ஆர் யூ வை ஆர் யூ டாக்கிங் ரபிஷ் இந்த பார் இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் அந்த துபாய் மாப்பிளைக்கும் கல்யாணம். நீ இவனோட ஃபிஷர்மேன்ஸ்கோ போனது, இவனோட செஞ்சது எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வெளில விட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் சொல்றதை கேட்டனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. எப்படி வசதி? தமிழ்ல சொன்னா புரியும்ல. மை துபாய் would be பேசு பேசு, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. உனக்கு இப்போ என்ன வேணும்? சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒன் சைட் பிளாக் ஸ்லீவ்லெஸ்ல சும்மா சூப்பரா இருக்க தெரியுமா? நீ யாரு? நீ இங்க தான் எங்கேயோ இருக்க. டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கிஸ் வேணும். இடியட், என்ன பேசுற? நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி முத்தம் குடுனா என்ன அர்த்தம்? நீ எப்படி இருப்பன்னு கூட எனக்கு தெரியாது. சோ நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா கிஸ் பண்ணுவியா? இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. அப்ப எப்படி மீன் பண்ற? சரி, உனக்கு கிஸ் தானே பண்ணணும், பண்றேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பாக்குறேன். அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கனாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி சரி சொல்றேன். இப்ப நான் எப்படி இருப்பேன்னு தானே உனக்கு தெரியணும். அங்க ஒருத்த வாக்மேன் மாட்டிட்டு மண்டையாட்டிட்டு இருக்கான்ல, அவன மாதிரி இருப்பேன். சரி, இப்ப நான் எங்க வரணும்? மழை பெய்யுது, நீ எங்க இருக்க? லெஃப்ட்ல பைக் பார்க்ல இருக்கேன். வா. வரேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் டெல் மீ சார். கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணியும் அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு ஒரு டீட்டெயிலும் தெரியல. அவங்க கடத்தப்பட்டாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா, இதை செய்யறது தனி நபரா இல்ல ஒரு குரூப்பான்னு எந்த விவரமும் தெரியல. ஏன்னா எந்த தடயமோ பிரேதமோ எங்களுக்கு கிடைக்கல. காணாம போன ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் எந்த லிங்க்குமே இல்லை. பெண்கள் காணாம போறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல இதுவரை எங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ், அந்த பெண்களோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். இந்த பிரச்சனை மிகப்பெரிய பப்ளிக் இஷ்யூவா மாறி கவர்மெண்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் வர்றதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சோ மிஸ்டர் தேவன், ப்ளீஸ் ஆக்ட் ஃபாஸ்ட். ஐ வில் டு மை பெஸ்ட் சார்.